Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம air dry clay craft தான் பார்க்க போறோம். Clay craft பண்ணி ரொம்ப நாளா ஆன மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு வந்துட்டு clayல ஒரு craft பண்ணிடலாம். ஓகே. அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு cardboard எடுத்துர்க்கேன், அப்புறம் air dry clay எடுத்துர்க்கேன். இப்போ இந்த cardboardக்கு மேல ஒரு leaf மாதிரி வரையணும். அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு A4 sheet எடுத்து அதுல வரைஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் மெஷர் பண்ணி வரைய போறேன். நீங்க வந்து அப்படியே டைரக்ட்டா கூட leaf மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஒரு A4 sheet எடுத்துட்டு அதை ரெண்டா fold பண்ணிட்டு பாதி leaf மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நல்லா பெருசா வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த பாதி லீஃப் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறனால முழுசா ஒரு லீஃப் நமக்கு கிடைச்சிரும் கட் பண்ண உடனே. ஓகேயா? பாருங்க நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி பெருசா ஒரு லீஃப் மாதிரி கிடைச்சிருக்கா? இப்போ இந்த பீஸை வந்துட்டு அப்படியே அந்த கார்ட்போர்டுக்கு மேல வச்சு நான் மெஷர் பண்றேன். மெஷர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கட் பண்றேன். நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி சைஸ்ல கிடைக்கும் அந்த லீஃப். இதே கார்ட்போர்ட் அந்த மாதிரி மடக்கி மெஷர் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு பேப்பர்ல பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ வந்துட்டு பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம clay craft பண்ண போறோம். ஓகே. எப்பவுமே நம்ம ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு லீஃப் ஷேப்ல பண்ணிட்டு அதுக்கு மேல வந்துட்டு clay வச்சு பண்ண போறோம். இப்போ லீஃப் ஷேப்ல பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி டெக்ஸ்சரா இருக்கும்ல அந்த பேப்பர் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட இது இல்லனா நீங்க டிஷ்யூ பேப்பரை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே clay craftக்கு நார்மலா பாத்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த பேப்பர் என்கிட்ட இருந்துச்சு, நல்ல டெக்ஸ்சராவும் இருந்துச்சுன்றனால யூஸ் பண்ணி பார்க்கறேன். சும்மா இந்த கிராஃப்ட்க்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். நல்ல ஒரு டெக்ஸ்சரா இருந்துச்சு இந்த பேப்பர் பார்க்கிறதுக்கு சூப்பரா மடங்கி உங்ககிட்ட இல்லனா நீங்க டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. டிஷ்யூ பேப்பருமே பார்க்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லா நம்ம வந்துட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டும்போது பார்க்கிறதுக்கு சூப்பரா அந்த மாதிரியே இருக்கும். ஓகேயா? இப்போ நான் ஃபெவிகால் போட்டு இத ஒட்டிட்டேன். அந்த லீஃப் சைஸ்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கு அப்புறம் இப்போ clay எடுத்துக்கலாம். clay எடுத்துட்டு அதில் வந்து என்ன பண்ண போறோம்னா சும்மா அந்த ஒரு மரம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாங்க. இப்போ நான் பண்றது எல்லாமே clayல ஈஸியா பண்ணிடலாம். clay moldலாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம சும்மா கையிலேயே வந்து இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு அது சென்டர்ல இந்த மாதிரி லைட்டா ஒரு கோடு போட்டு அதை இப்படி ரெண்டா பிரிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா குட்டியா அந்த மரத்துல இருக்கும்ல ரெண்டு பக்கமும் இருக்க மாதிரி நான் வந்துட்டு செஞ்சிருக்கேன். இப்போ அதை தனியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் clay எடுத்துர்க்கேன். அந்த clayல என்ன பண்ண போறோம்? லீவ்ஸ் பண்ண போறோம். இந்த லீவ்ஸ் எப்படின்னா நம்ம நார்மலா பண்ற மாதிரி கரெக்ட்டா நேரா இருக்கணும் அப்படின அவசியம் கிடையாது. இந்த லீஃப் கொஞ்சம் மடங்கி கொஞ்சம் கோணலா இருக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம் இந்த லீஃப். ஓகே. அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்திருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். இப்போ இந்த மாதிரி சிம்பிளா லீஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய லீஃப் தான் தேவைப்படும். எப்படியும் ஒரு 4-5 லீஃப் கிட்ட பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. நான் சும்மா 2 பண்றது மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 லீஃப் நான் பண்ணிட்டேன். 2 லீஃப்மே ஒரே மாதிரி இருக்காது. எல்லா லீஃப்மே வேற மாடல்ல பண்ணியிருப்பேன். இப்போ அதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் clay எடுத்துட்டு ரவுண்டா பால் ஷேப்ல இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு 2 பீஸ் மட்டும் இந்த மாதிரி உருட்டி வைக்கணும். கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி ஒரு பால் ஷேப், அதுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி ஒரு பால் ஷேப்ல நான் உருட்டி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் clay எடுத்துட்டு இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல அந்த மாதிரி ஒரு மரம் மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மரம் மாதிரி பண்ணியிருக்கோம்ல அது ரெண்டுத்துக்கும் மட்டும் நான் லைட்டா டெக்ஸ்சர் கொடுத்துட்டு கலர் பண்றேன். அதுக்கு வந்து நான் காப்பர் கலர் பண்றேன். நான் இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்துக்குமே மெட்டாலிக் கலர்ஸ் தான் பண்ண போறேன். நீங்க வந்துட்டு அக்ரிலிக் கலர்ஸ் கூட பண்ணலாம். மெட்டாலிக் கலர் பார்க்கும்போது கொஞ்சம் ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால சரி மெட்டாலிக் கலரே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மெட்டாலிக் கலர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மரம் மாதிரி பண்ணோம்ல அதுக்கு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த லீவ்ஸ் மாதிரி பண்ணோம்ல அதுக்கு வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்துட்டு மெட்டாலிக் கலர்ல டார்க் green ஒன்லி தான் இருந்துச்சு. அதனால நான் டார்க் green பண்ணிட்டு அதுக்கு மேல வந்துட்டு லைட்டா கொஞ்சம் டெக்ஸ்சர் தெரியணும்ங்கிறதுக்காக yellow கலர் பண்றேன். அந்த yellow கலர் லைட்டா அங்கங்க இப்படி டச் அப் பண்ணும்போது பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும். கலர் ஃபினிஷிங்கும் கொஞ்சம் லுக்கா தெரியற மாதிரி இருக்கும். அதனால லைட்டா அப்படி பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் பால் மாதிரி பண்ணோம்ல அதுக்கு வந்துட்டு ரெட் கலர் பண்ணிக்கிறேன். ஓகே. என்கிட்ட வந்து ரெட் கலர் தான் இருந்துச்சு. அதனால நான் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு ஆரஞ்சு கலர் கூட பண்ணிக்கலாம். மெட்டாலிக் கலர்ல ரெட் மட்டும் தான் இருந்தது. அதனால நான் ரெட்டே பண்ணிட்டேன். ஓகேங்க. இப்போ வந்துட்டு நம்ம எங்கெல்லாம் வச்சு அசெம்பிள் பண்றோமோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. வச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டோம்னா இந்த இடத்துக்கு பிடிக்கல அப்படினா மாத்திக்க முடியாது. அதனால முதல்லயே வந்துட்டு வச்சிருங்க. வச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த இடம் இதுக்கு ஓகே அப்படினு உங்களுக்கு தோணுச்சுனா அந்த இடத்துலயே கரெக்ட்டா வச்சிட்டு ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. நான் வந்து அந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஃபெவிகால் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டே இருந்தபோது என்ன தோணுச்சுனா கீழ இருக்க பேக்ரவுண்டும் அந்த லீஃபும் அவ்வளோ தெரியவே இல்ல. அந்த லீஃபும் அதுவும் ஒரே கலர்ல இருந்துச்சு. அதனால கீழ இருக்க பேக்ரவுண்ட லைட்டா கலர் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கோல்டன் மெட்டாலிக் கலர் எடுத்துர்க்கேன். அந்த கலரை வந்து கீழ டச் அப் பண்ணேன். சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க green கலரை கூட வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டிஷ்யூ பேப்பர் தான் ஒட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இந்த பேப்பர் அவ்வளோ நிறைய பேர்ட்ட இருக்காதுல்ல. அதனால டிஷ்யூ பேப்பர் ஒட்டுறீங்கன்னா பண்ணும்போதே உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை கீழ பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேலே இது எல்லாமே ஒட்டிக்கோங்க.
வச்சுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். பட் எனக்கு வந்துட்டு கோல்டன் கலர் கீழே பண்ணும்போது பேக்ரவுண்டுக்கு பார்க்க லுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். க்ளே கிராஃப்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, அதனால் சிம்பிளாக வேறு இன்னும் என்ன கிராஃப்ட் வேணும், எதில் கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். பை.